वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। முகம் வச்சாலும் பங்கு தங்காய பரமானந்தமாகவும் சித்தரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் பெரிய பணிவான ஒரு வணக்கம். இன்றைய தினம் மிக மிக சுப தினம். நம்முடைய வாழ்நாளிலே மிகவும் ஒரு மங்களகரமான நாள் இன்றைய தினம். என்னவென்றால் பக்தர்கள் கூடி பகவானுடைய தோற்றம் மற்றும் அவருடைய செயல்களை பற்றின லீலைகளை, அதுவும் இந்த புருஷோத்தம மாதத்திலே நாம் பேசி மகிழ இருக்கின்றோம். ஸ்ரீமத் பாகவத புராணம் கூறுகின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கலாம். ருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா புண்ணிய சிரவண கீர்த்தனம் ஹிருதயந்தஸ்து அபத்ராணி விதினோது சுத்திரசுதாம். சுருண்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ணா. நம்ம வாழ்க்கை கதைகளாக தான் போய்கிட்டே இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே அம்மாமார்களுக்கெல்லாம் என்ன சமைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கதை. ஏன்னா என்ன சமைக்கிறதுன்னு வேற பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அமெரிக்கா ஈரான் சண்டை போட்டு இருக்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யா சண்டை நடந்துகிட்டு இருக்கு, பொருளாதாரம் எல்லா இடத்துலயும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த பத்தின கவலைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அரசியல் மாற்றங்கள் நிறைய நடந்துருக்கு, நிறைய நாடுகள் வீழ்ச்சி பொருளாதாரம். இதை பத்தெல்லாம் எந்த நாட்டிலையும் எந்த அம்மா இருக்கு கவலை கிடையாது. அதை பத்திர ஒரு பிரச்சனையே இல்லை. அவங்களுடைய கதையே என்னன்னா, காலையில் வைக்கணும், இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யலாம், மத்தியானம் என்ன லஞ்சு சமைக்கிறது, பெரிய கதையா இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய கதைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கதைகள், அன்றாடம் நிறைய கதை. ஆண்களுக்கு பார்த்தோம்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு என்ன வேலைக்கு போறது, என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நியூஸ் பேப்பர் திறந்தோம்னா அதுல நிறைய கதைகள். ஆமா, டிவி பெட்டியை திறந்தா அதுலயும் நிறைய கதை, போனை திறந்தா நிறைய கதை, எல்லாத்துலயுமே கதைகள். ஸ்கூலுக்கு பசங்க படிக்க போறாங்க, அங்க போனா அறிவியல்னு ஒரு கதை, கணக்குன்னு ஒரு கதை, தமிழ்னு ஒரு கதை, ஏன்னா இன்னும் நிறைய கதைகள். தொழில் பண்ற இடத்துக்கு போயிட்டோம், தொழிற்சாலையில இருக்கிறோம், இல்ல வியாபார ஸ்தலத்துல இருக்கோம், அங்க பல விதமான கதைகள். வீட்டுக்கு வந்தாலும் பல கதை, நண்பர்களை பார்த்தா கதை, இப்படி நம்முடைய வாழ்க்கை கதைகளா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கதைகள்லாம் நமக்கு சந்தோஷத்தையோ ஆனந்தத்தையோ கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் இல்லை. ஏதாவது கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் இந்த கதை பேசுறதுனால ஏதாவது கொஞ்சமாச்சும் புண்ணியம் கிடைக்குமானா அதுவும் இல்லை. அதனால எது புண்ணியம் அப்படின்னு சொல்லி வியாசதேவர் கொடுக்கிறார். சுருங்கத்தாம் சுவாகத்தா கிருஷ்ணா. கதை தான் பேசி ஆகணும், வாழ்க்கை கதை தான். இந்த கதையில ரொம்ப உயர்ந்த கதை அப்படின்னா என்னன்னு சொல்லி சொன்னா கிருஷ்ண கதா. கிருஷ்ணருடைய கதைகள் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி. வேற எந்த கதையும் சொல்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ல. நாராயணன் கதை கேளுங்கன்னு சொல்லல. ஏன்னா மற்ற மற்ற கதைகளை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. கிருஷ்ண கதை, கிருஷ்ணோட சப்தத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. கிருஷ்ணருடைய கதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, கேட்டா என்ன நடக்கும்? புண்ணிய சிரவண கீர்த்தனம், புண்ணியம். கேட்கறதும் பேசுறதுமே புண்ணியம்ன்றார். நம்ம போய் நினைச்சுட்டு இருக்கிறோம், போய் ஒரு தானம் கொடுத்தோம்னா புண்ணியம், அன்னதானம் கொடுத்தா புண்ணியம், சாஸ்திர தானம் கொடுத்தா புண்ணியம், ஒருத்தர் இடம் இல்லாம இருக்காங்க இடம் கொடுத்தா புண்ணியம், பசுவை தானம் பண்ணா புண்ணியம், பிராமண தானம் பண்ணியா புண்ணியம், கோயிலுக்கு போயிட்டு வந்தா புண்ணியம், மங்களகரமானதை பார்த்தா புண்ணியம், அப்படியெல்லாம் நினைச்சு இந்த எல்லா புண்ணியங்களை காட்டிலும் முதன்மையானது, உயர்ந்தது, பரிபூர்ணமான புண்ணியம் சொன்னா அது அதுதான் இந்த கிருஷ்ண கதை கேட்கறது. கிருஷ்ண கதை கேட்டாலே புண்ணியம். புண்ணியத்தை தேடி நீங்க எல்லாம் ஒரு எங்க நம்ம எல்லாம் பக்தர்களுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒண்ணும் முடியலையா, நம்ம ஒரு கிருஷ்ணர் கதை யார்ட்டாச்சும் ஒரு சின்ன கதை
கிருஷ்ணர் பிறந்தாரு. அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு 7 வயசுல கோவர்த்தன மலையை தூக்குனாரு. 7 நாள் தூக்கி பிடிச்சிருந்தார். இவ்வளவு சொன்னா போதும், புண்ணியம் கிடைச்சிருச்சு நமக்கு, அவ்வளவுதான். 1 மணி நேரம் கதை பேசணும்னு அவசியம் இல்லை. சும்மா இவ்வளவு சிம்பிளா சொன்னாலே கூட போதும், புண்ணியம் சேர்ந்துருச்சு. எப்படிப்பட்ட புண்ணியம், முழுமையான புண்ணியம் வாழ்க்கையில எங்கேயுமே சேர்க்க முடியாத, அதுக்கு மேல ஒரு புண்ணியம் இருக்குன்னா இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட புண்ணியத்தை நம்ம நினைச்சிடறோம் சேர்த்து. புண்ணிய சிரவண கீர்த்தனம். சரி, இந்த புண்ணியம் கிடைச்சிருச்சு, அதனால என்ன நடக்க போகுது, என்ன புண்ணியம் நமக்கு என்ன நன்மை, என்ன பலன் கிடைக்குதுன்னா, ஹிருதயத்துல நமக்கு நிறைய அபத்தங்கள்லாம் இருக்குதான். நிறைய பிரச்சனைகள், கோபம் வருது, ஆசை இருக்குது, பொறாமை வருது சில நேரம். இந்த மாதிரியான நிறைய அபத்தங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த அபத்தங்கள் எல்லாம் போக்கணும். அப்ப எப்போ நம்ம கிருஷ்ண கதையை கேட்டு இந்த புண்ணியத்தை சேர்க்கிறோமோ, அப்போ நம்முடைய இந்த அபத்தங்கள்லாம் போயிடும். என்ன மாதிரியான மோசமான விஷயங்கள் இருக்காங்க, பொறாமையோ, கோபமோ, ஆசைகளோ, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, பைத்தியக்காரங்களோ நிறைய இருக்கு. என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே நினைச்சிருமா உடனே போயிடும்ன்றாரு. இப்பதான் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இனி ஒரு வாரம் ஆகுங்க இந்த கோபம்லாம் குறையாது அப்படிலாம் இல்லை. எப்போ கிருஷ்ணனுடைய கதையை கேட்டோமோ நம்ம புண்ணியம் சேர்ந்துருச்சுன்னா உடனே நினைச்சிருப்பாங்க, செகண்டே. அப்பவுமே நம்முடைய எல்லா அபத்தங்களும் என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அபத்தங்கள் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது நோக்கி சுக்குரு. அப்பதான் நமக்கு இந்த சுக்குரு ஆனந்தம், மகிழ்ச்சி, எல்லாரும் அதைத்தானே விரும்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேடல் என்ன, நம்முடைய உண்மையான விஷயம் என்ன, சுக்கிருதம், ஆனந்தம் வேணும், நமக்கு மகிழ்ச்சி வேணும் வாழ்க்கையில. அந்த ஆனந்தத்தை தான் ஒவ்வொரு விதத்திலையும் தேடி, அது உடனே கிடைக்கும். கிருஷ்ணருடைய கதைய கேட்ட மாத்திரத்திலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத புராணம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை வியாசர் எடுத்து வைத்திருக்கிறார். ஸோ இன்றைய தினம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைப்பு. கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய அவதாரம் அவர் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படின்ற விஷயம், இது தெரியாத கதையெல்லாம் இல்லை. ஒரு மறைக்கப்பட்டதோ ரகசியமானதான் இல்லை. இது காலங்காலமா கோடான கோடி யுகங்களாக, கோடான கோடி வருடங்களாக, கோடான கோடி மக்களால பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். இங்க மட்டும் இல்ல, மற்ற பிரபஞ்சங்கள், மற்ற கோள்கள்ல, பிரம்மால இருந்து சிவபெருமான்ல இருந்து எல்லாருமே பேசுறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவனுடைய பிறப்பு பற்றி, நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா நேரமும் பேசிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஏதோ 1 மணி நேரம் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்தோம், கலந்துக்கிட்டோம், கிருஷ்ண கதை பேசிக்கிட்டோம் அப்படின்றது இல்லை. உலகம் முழுவதும் இன்னைக்கு பிரபுபாருடைய கருணையினால இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாள் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க, வருடம் முழுவதும் ஓடிட்டு இருக்கு. நம்ம சரி இங்கதான் அப்படியா, வேற கிரகத்துக்கு போலான்னு சொன்னா அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரம்மால இருந்து பிரம்மாஜி வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க. சிவபெருமானும் கைலாயத்துல பேசிட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய லீலைகள் பத்தி இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் இதை எதுக்காண்டி இப்படி எல்லாரும் பேசணும்? எனது கிருஷ்ணருடைய கதை ஒரு தடவை கேட்டோம், சரிதான் அப்படின்றத ஒரு பிரயோகம். எல்லாரும் எல்லா இடத்துலயும் எப்ப பார்த்தாலும் இந்த கிருஷ்ணரை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கும் கலைக்கிறதும் இல்லை, சலிப்பு தட்டுறதே இல்லை. நம்மளும் ஒவ்வொரு வருடம் கிருஷ்ண ஜெயந்தியில கேட்கிறோம், இடையில கேட்கிறோம், எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கேட்கிறோம், படிக்கவும் செய்யறோம். என்ன இந்த கிருஷ்ணனுடைய தோற்றத்தையும் அவருடைய அவதாரத்தை பத்தி கேட்கறது அவ்வளவு வசதியா, அப்படி என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் பகவானே சொல்லி இருக்கிற பகவத்கீதையில, ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோகேதி தற்பத தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மானேத்தி சொல்றாரு. என்னுடைய தோற்றம் மற்றும் செயல்கள் திவ்யமானவை அப்படின்றாரு. சமய திவ்யம். நமக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நான் ரொம்ப என்னுடைய பிறப்பே திவ்யமான பிறப்பு. என்ன பாடுபட்டு வந்தோம்னு நமக்கு தெரியும், நம்ம தாய்க்கு தெரியும். இந்த ஒரு குழந்தைய பெற்று எடுக்குங்களையும் நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு தான் தெரியும் அந்த உண்மையான வேதனை என்னன்னு தெரியும். அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம். எல்லாத்துக்குமே நம்ம கர்மத்தின் மூலமா நம்ம நினைச்சிடறோம் இந்த சரீரத்தை பெற்று வந்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறோம் பகவானுடைய அந்த அவதாரத்தை பத்தி பார்க்கிறோம். எந்த மாதிரி பகவான் அந்த அவதாரம் பண்ணார் அப்படின்றது அவ்வளவு அற்புதமா பாகவத புராணத்துல கொடுக்குது. அப்போ அவருடைய தோற்றம்ன்றது ரொம்ப திவ்யமானதுதான். பகவானுடைய நாமமே திவ்யம் தான் இல்லையா? அதுக்கு மேல இந்த தோற்றத்தை பத்தி இன்னும் பேச சொல்லிச்சுன்னா அதுவும் திவ்யம் தான்.
நம்ம பகவான் கிருஷ்ணா அப்படின்ற சப்தமே திவ்யமானதுதான். எல்லாத்தையுமே என்ன செய்யுது? புனிதப்படுத்துது. எல்லாரையும் வசீகரம் பண்ணி இழுக்குது. முக்தி பெற்ற ஆத்மாக்களை கூட என்ன செய்யுது? வசீகரம் பண்ணி இழுக்குது. ஏன்? கிருஷ்ணரே அது வசீகரம் பண்ணி இழுக்குது. கிருஷ்ணான்ற சப்தம் அவரையே அது வந்து செய்யுது கவரக்கூடியதா இருக்குதுன்னு பாக்குறோம். அதான சைத்தன்ய மகாபுருடைய அவதாரம். மகாபிரபு நேரடியா வந்தார். அவரே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கேட்டோன்னு அவருக்கு வந்து அவ்வளவு உலகாங்கிதம் அடைகிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கே அந்த சப்தம் வந்து ரொம்ப இனிமையா இருக்குது, அவ்வளவு சுகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பகவானுடைய தோற்றம் அப்படின்றது திவ்யமானது. யாரு வந்து இதெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க திரும்ப இன்னும் ஒரு பிறவின்றது இந்த உலகத்துல கிடையாது, இந்த பௌதிக உலகங்கள்ல கிடையாது. அவங்க என்னுடைய பரமமான இடத்தை என்ன செய்றாங்க? அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அறிவுள்ள மக்களுக்கு மனிதராக மனிதனாக பிறந்தாலும் கூட அறிவில்லாத கூட்டம்ன்றது சில இருக்கதான் செய்யுது. அறிவுள்ள மக்கள் அவங்க என்ன பெருசா இந்த உலகத்துல விரும்புறாங்க? எந்த கோயில் குளங்களுக்கு போனாலும் அவங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்க? பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தேடி போய் பக்தர்களை தேடி போய் செய்றாங்க. அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறாங்க. நிறைய விஷயங்கள் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு காசு பணம் கொடு, இல்ல உடல் நல்ல வலிமை கொடு, ஆரோக்கியம் கொடு, அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இனிமேல் நான் இந்த உலகத்துல பிறப்பெடுக்காம இருக்கணும். இதுதான் எல்லாரும் பிரார்த்தனை. இன்னும் வந்து இந்த மாதிரியான ஒரு துன்ப கடல்ல நம்ம வந்து மாட்டி விட்டாரு. அதான் சொல்ற பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேர்ந்தார். எப்படினாலும் இந்த பிறவி கடலை நீந்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு காலமான தெரியல. எத்தனையோ கோடான கோடி பிரம்மாக்கள்லாம் கூட மாறி போயிட்டாங்க. ஆனா நம்ம நீந்துறதை நிப்பாட்டணும். என்ன எத்தனையோ பிறவிகளை நம்ம நினைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவ பகவானே சொல்லிட்டார், என்னுடைய பிறப்பை பத்தி பேசினா போதும். என்னுடைய பிறப்பும் என்னுடைய செயல்களையும் யாரு பேசுறாங்களோ அது அவங்களுக்கு வந்து இன்னொரு பிறவி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப பிறப்பு பத்தி பேசுன்னு சொல்லிச்சுன்னா பாகவதத்துல ஒரு அத்தியாயமோ இல்ல மற்ற விஷ்ணு புராணங்கள்லயோ அது மாதிரி பாத்ம புராணத்திலயோ சொல்லப்பட்டபடி ஒரு அத்தியாயம் ஒரு 100 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் எல்லாம் படிச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பிறப்பு இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை. அவ்வளவு பெருசா போகணும்னு அவசியமே இல்லை. கிருஷ்ணர் வந்து இன்னைக்கு மதுரால அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாலே போதும். அவ்வளவுதான். கிருஷ்ணர் இன்னைக்கு மதுரால வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்கு அடுத்த பிறகு கிடையாது. நிறைய பேசணும் பகவானுடைய அவ்வளவு அவதாரத்தோட தோற்றத்துக்கான எல்லா விஷயத்தையும் மொத்த கதையும் பேசினா தான் வந்து நமக்கு வந்து இந்த பிறவி கடல்ல இருந்து மேல முடியுமான்றது கிடையாது. பகவான் அவதாரம் பண்ணிட்டார், மதுரால வந்து அவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சும்மா சொன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லலாம். லீலைகள் எத்தனையோ கோடான கோடி லீலைகள் இருக்கு. என்ன அப்போ லீலைகள் சொல்லிச்சுன்னா ஒரு உதாரணத்துக்கு கோபி அபகரண லீலைன்னு சொல்லி இருக்கு, இல்ல பிரம்ம விமோகன லீலை, இல்ல கோவர்தன உத்தாரண லீலை, எத்தனையோ அவதார லீலை அவருடைய லீலைகள். கோவர்தன லீலை பேசணும் அப்போ ஒரு மணிக்கணக்கா 2 மணிக்கணக்கா இல்ல வியாச இவர் சுகதேவ கோஷ் மாதிரி உட்கார்ந்து ரொம்ப ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து சோறு தண்ணி இல்லாம மணிக்கணக்கா நாள் கணக்கா அப்படியெல்லாம் பேசி கேட்டா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த முக்தி மோட்சம் பெற்றிருக்காருன்னா அப்படிலாம் இல்லை. திருச்சர் கோவர்தன மலையை தூக்குனார் சொன்னா கூட போதும். அவ்வளவு சொன்னாலே கூட போதும். முழு வேலையும் நிலையும் விவரிச்சு பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படி யார் ஒருத்தர் பகவானுடைய செயலை விவரிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்துல பிறவின்றதும் கிடையாது. அவங்க இன்னொரு இங்க செய்ய வேண்டிய வேலையும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா போய் இந்த வேலை செஞ்சுதான் இவரு வயிற்று பழப்ப பார்க்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா பகவானுடைய லீலைகளை யார் நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க யாரும் போய் பணம் சம்பாரிச்சு காசெல்லாம் சம்பாரிச்சு தொழிற்சாலை வேலை பார்த்து செஞ்சு பொருள் ஈட்டி தான் நம்ம குடும்பத்தை நடத்தணுன்றதுக்கெல்லாம் இல்லை. பேசிக்கிட்டு பகவானுடைய லீலைகளை பேசிக்கிட்டே இருந்தாலே போதும். அவங்க வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. அப்போ சோத்துக்கு என்னங்க பண்றது அப்படின்னா என்ன செய்யலாம்? நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தாணி சேவகமும் கையிடை காப்பும் கழுத்துக்கு பூனடும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவில்லை பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. அழகா பெரியார் பாடுறாரு. நெய்யிடை நல்லதோர் சோறும்
பகவான் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு இல்லையா? எல்லாருக்குமே அவர் தான் கொடுக்குறாரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கறது யாரு? பகவான் தான். ஆனா பக்தனுக்கு சும்மா கொடுக்கலையாம். பக்தனுக்கு வெறும் சோறு போடல அவரு, நெய் போட்டு கொடுக்குறாரு. நெய்யிடை நல்லதொரு சோறு. நெய் போட்டு என்ன செய்யறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து கை காலுக்கெல்லாம் நல்ல அணிகலன்கள் கொடுத்திருக்காரு, நல்ல ஆடை கொடுத்திருக்காரு, இருக்கிற இடம் கொடுத்திருக்கிறாரு. என்ன நெய்யிடை நல்லதோர் சாந்தம். மனசுக்கு ஒரு நல்ல மன திருப்தியும் கொடுத்திருக்கிறார். பிரசாதம் சாப்பிடும்போது எவ்வளவு மன திருப்தி வருது. அந்த சாந்தம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற அந்த பகவானுக்கு, பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுகிறார். அப்ப அந்த கருட வாகனத்துல வரக்கூடிய அந்த பகவான், அவருக்கு வந்து நான் கருட கொடி வச்சிருக்கிறார். அவருக்கு வந்து நான் பல்லாண்டு பாடுறேன். அதனால பகவான் நமக்கு வந்து எல்லாம் கொடுப்பார். பகவானுடைய லீலைகளையும் அவருடைய தோற்றத்தையும் பத்தி நம்ம பேச வேண்டியதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த விதத்துல பகவானுடைய அவதாரம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி உலகங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே கொண்டாடப்படுது. நமக்கு தெரியல, இல்ல மறந்துருச்சான்னு தெரியல. மற்ற மற்ற கிரகங்களையும் இது வந்து கொண்டாடப்படுது. பகவானுடைய தோற்றத்தை பத்தி எல்லா கிரகங்கள்லயும் எல்லா இடங்கள்லயுமே என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. நாமளும் இந்த பூமியில, இந்த பூமண்டலத்துல, பாரத வருஷத்துல நம்ம நினைக்கிறோம் கொண்டாடுறோம். புரோபாருடைய கடனையால உலகம் முழுவதும் நினைக்கிறாங்க பகவானுடைய லீலைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹ் எல்லாருக்கும் தெரியும், அஷ்டமி திதி, கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி. அந்த திதியில என்ன செய்யறாரு? ரோஹிணி நட்சத்திரத்திலே பகவான் வந்து அவதாரம் பண்றாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம். இது எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் அஷ்டமி திதி என்று. ரோஹிணி நட்சத்திரமும் அந்த அஷ்டமி திதியும் ஒன்றாக வரக்கூடிய அந்த நாள்ல பகவான் வந்து என்ன செஞ்சார்? கிருஷ்ணபட்ச நாள், அதாவது தேய்பிறை நாட்கள்ல வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம ஒவ்வொரு வருடம் கொண்டாடி அன்றைய தினம், இன்னைக்கும் அந்த வருஷம் அந்த மாதிரி திதி வருது. பகவான் அவதாரம் பண்ணும்போது 5100 வருடங்களுக்கு முன்னாடி பகவான் அவதாரம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பூமி முழுவதுமே மங்களத்தால நிரப்பப்பட்டிருந்தது. எங்க போனாலும் இந்த பூமண்டலமே மங்களமா இருந்தது. எந்த ஒரு சின்ன அமங்கலமோ அசுப குணமோ கூட அங்க பார்க்க முடியாது. ரொம்ப சுப முகூர்த்தமாக எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கிரகங்களும் வந்து ஒன்று கூடி மொத்த மங்களத்தையும் இந்த பூமிக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அழகான ஒரு வர்ணனை பார்க்கலாம். ஏன்னா புரோபார் வந்து இங்க கொடுக்குறாரு. எல்லா எல்லா செழிப்பும் இருந்துச்சான். இந்த பூமியில வந்து எல்லா செழிப்பும் இருக்கு. நம்ம படிக்கலாம், பாகவதத்தில் நேரடியா படிச்சு பார்த்து மற்ற மற்ற புராணங்களை படிச்சாலும் தெரியும். நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லா நதிகளும் பெருக்கெடுத்து ஓடுச்சோம். தண்ணிக்கு வளம் குறைவே கிடையாது. அதே நேரத்துல நிலங்கள் எல்லாம் நல்ல புற்களால, அழகான புற்களால, பசும் புற்களால ஒரு புல்லு முளைச்சு போய் கிடக்குது. எங்க பார்த்தாலும் எதை விடாம புல்லு முளைச்சிருந்துச்சான். அந்த புல்லெல்லாம் தண்ணி குடிச்சு வளரல. தண்ணி குடிக்காம பசுவுடைய பாலுனால இந்த பூமண்டலம் முழுவதும், ஏன்னா நிறைய பசுக்கள் எங்க பார்த்தாலும் பசுக்கள் இருந்தது. அந்த பசுக்கள் மடி நிறைஞ்சு கண்ணுக்குட்டியிலால பால் குடிக்க முடியல. கறக்கிறவனும் எவ்வளவுதான் கறப்பான், அவனால இப்ப முழுசா என்ன செய்யல, பாலை வந்து கறக்க முடியல. அப்போ இந்த பசுக்கள் எல்லாம் பூமி முழுவதும் சுத்தி திரிஞ்சு அது மடியில இருந்து அது தட்டி நடக்கும்போது அது இந்த கால்ல மடி தட்டி தட்டி அது எங்க பார்த்தாலும் பூமியில முழுவதும் என்ன செஞ்சிருக்கு? பால் வந்து தன்னால சுரந்து கிடக்குது. அந்த பாலை குடிச்சு இந்த புல்லெல்லாம் வளர்ந்து எவ்வளவு மங்களமா இருக்கும். பொதுவா வந்து பால் வந்து கீழே சிந்த மாட்டோம் இல்லையா? பாலை கீழே பொங்கி கீழே விழுந்தா கூட அது சூப்பர் மங்களம் கிடையாது, பொங்க விட மாட்டோம். தயிர் வந்து என்ன செய்யலாம்? சிந்தனம். தயிரை வந்து சிந்திதான் செய்யணும். இப்ப தயிரை வந்து நல்லா கரைச்சி தெளிச்சம் செடிச்சுன்னா அது வந்து ரொம்ப மங்களம். தயிர் மஞ்சள் எல்லாம் கரைச்சி தெளிச்சோம், நிலத்துல தெளிச்சு வாசல்ல தெளிக்கிறோம்னு அது ரொம்ப மங்களகரமானது. பால் வந்து என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. இருந்தாலும் கூட மடி நிறைஞ்சு என்ன செய்யுது? பால் வந்து எல்லா இடமும் சிந்தி அதுல அந்த புல்லெல்லாம் வந்து அந்த பாலை குடிச்சு வளர்ந்து அப்படிதான் செழிப்பா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பூமி செழிப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாலை கறக்க முடியாத அளவுக்கு, கண்ணு குட்டிகளை குடிக்க முடியாத அளவுக்கு பூமியில எங்க பார்த்தாலும் பால் தெளிஞ்சு அதுல புல்லெல்லாம் முளைச்சிருக்குது, வளர்ந்துருக்கு சொன்னா எவ்வளவு மங்களகரமா இருக்குன்னு சொல்லி யோசிக்க முடியுது. அந்த மாதிரி எல்லா நதிகளும் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லா நட்சத்திரங்களும், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யுது? ஆகாயத்துல பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா நேரமும் எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் பார்க்க முடியாது. அது ரொம்ப முரண்பாடாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது, மழை காலமாகவும் இருக்குது. மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை மேகங்கள் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு.
ஆனா வானத்துல நட்சத்திர கூட்டங்களை பார்க்க முடியுமா மலை மேகத்துல? தெரியாது. எப்பயுமே வானம் இருண்டுதான் இருக்கும். அப்படி இரவு நேரங்கள்ல இருண்டுதான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தா இது ரொம்ப முரண்பாடா இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா பகவான் அவதரிக்க போறார் அப்படிங்கிறது. எல்லா நட்சத்திர கூட்டங்களும் என்ன செய்யுது இங்க கூடி இருக்குது. அன்றாடம் நம்ம பார்க்க முடியுது. எல்லா நட்சத்திரங்களையும் சுபமான மங்களகரமான நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஏரிகள்ல வந்து நிறைய நீர் அப்படிதான் நிறைஞ்சு போனாலும் இந்த ஏரிகள்ல வந்து என்ன செய்யுது? நிறைய தாமரை மலர்கள், அதுல அன்னப்பறவைகள் என்ன செய்யுது? வளைஞ்சு வளைஞ்சு ஓடி விளையாடுது. மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது? துள்ளி விளையாடுது. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருக்கு. வயல்வெளிகள் எல்லாம் பார்த்தா நெல்லு, கோதுமை எல்லாம் அப்படி விளைஞ்சு அப்படி பச்சை பசேன்னு பசுமையா விளைஞ்சு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். புயல்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்லா கூவுது. புயல்கள் கூவுது. மயில்கள் வந்து என்ன செய்யுது? அதோடைய ஜோடிகளோட சேர்ந்துட்டு நடனம் ஆகுது. நல்ல இதமான காற்று. ஏன்னா ஒரு சில இங்கெல்லாம் காற்று அடிக்குது. நல்ல இதமா இருக்கும். இந்த வெயில் நேரத்துல காற்று பட்டா எவ்வளவு இதமா இருக்கும். அதே மாதிரி ரம்யமான காற்று. அது மழைக்காலம், மழைக்காலமாக இருந்தாலும் கூட அப்படி அந்த மழை சாரல் எல்லாம் அது தழுவி வரும்போது அந்த காற்று அப்படி மேல படும்போது அப்படி ஜில்லுன்னு அப்படி சிலுக்குது நமக்கு உடம்பு சிலுக்கும். அந்த மாதிரியான ரம்யமான காற்று. ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிராமணர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க வந்து யாகங்கள் பண்றாங்க. நல்லா கதகதப்பா அக்னி ஏத்தி அந்த குளிர்ச்சியிலேயும் கூட நல்ல இதமான காற்று தரக்கூடிய சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்றாங்க? கதகதப்பா அவங்க யாகம் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதனால அந்த மங்களகரமான அந்த மந்திர அஹ், ஓசை எங்க பார்த்தாலும் மந்திர ஓசை பிராமணர்கள் மூலமா மந்திரம் இயற்றும் யாகம் இயற்றும் போது எல்லா இடங்களிலும் அந்த மந்திர சப்தம் அந்த செய்தி கேட்குது. சோ இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு சூழ்நிலை. இந்த வீட்டில் பூச்சில இருந்து எல்லாம் சத்தம் கொடுத்துட்டு இருக்குது. வீடுகள்ல எல்லாரும் என்ன செய்றாங்க? மங்கள பொருட்களால அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. தெரு வீதிகள் இருந்து எல்லாம் சுத்தமா இருக்குது. பார்க்கவே அவ்வளவு ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. அப்படி இருக்கும்போது அது அங்க கந்தர்வர்கள் மேல் லோகத்துல இருந்து கந்தர்வர், கிண்ணர்கள் மற்றும் பின்புத்தர், இன்னும் சொர்க்கவாசிகள், தேவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? அவங்க வந்து ஜோடிகளோட ஆடி பாடி நடனம் ஆடி ரொம்ப ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. என்னெல்லாம் தெரியல. பகவான் அவதரிக்க போற இருந்தாலும் அவங்களை அறியாம ஒரு ஆனந்தம். அவங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பூமியில உள்ள இந்த மங்களமான ஒரு விஷயத்தை பார்த்து மக்களுக்கும் எல்லா மக்கள்ல இருந்து மற்ற ஜீவராசிகள்ல இருந்து எல்லாருக்கும் பறவைகள், விலங்கினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பூரிப்பு, ஆனந்தம். அவங்களுக்கு தெரியாது பகவான் அவதரிக்க போறாரு தெரியாது. தெரியாமலேயும் கூட அவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த ஒரு ஒரு ஆனந்தம் மனதுல வந்து. அப்படிப்பட்ட ஆனந்தம் நிகழக்கூடிய அந்த வேளையிலே பகவான் என்ன செய்றாரு? அவதரிக்கிறார். எங்க அவதரிக்கிறார் அப்படின்னு சொன்னா மதுரால கம்சனுடைய அந்த சிறைச்சாலை. நம்ம பார்க்கலாம். நம்ம நீங்க முன்னாடி நேத்து முந்தா நாள்லாம் பேசினவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. நம்மள மாதிரி பகவான் வந்து யோனி வாசமா வரல. அவர் என்ன செய்றார்? வசுதேவருடைய ஹிருதயத்துல நிறைஞ்சிருக்கிறார். வசுதேவர் ஹிருதயத்துல அப்படி பக்தியினால வசுதேவர் அவ்வளவு ஆஹ் பிரேமத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். கிருஷ்ணரையே முழு சிந்தனை வேற ஒண்ணுமே இல்லை. ஜெயிலுக்குள்ள அவர் கை கால்கள் எல்லாம் விலங்கால கட்டப்பட்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் கிருஷ்ணரையே நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் அவருடைய ஹிருதயம் முழுவதும் கிருஷ்ணர் நிரம்பி இருக்கிறார் பார்க்கிறோம். அப்போ அந்த அன்பு, அந்த பக்தியானது வசுதேவருடைய ஹிருதயத்துல என்ன செய்யுது? தேவகி மாதாவுடைய ஹிருதயத்துக்கு போகுது. அப்போ அந்த பக்தி தேவகி மாதா அவளும் சிந்தனை பண்றா பகவானை நினைச்சு. அப்போ பகவான் இந்த ஹிருதயத்திலிருந்து அந்த ஹிருதயத்துக்கு என்ன செய்றார்? குடியேறார். தேவகி முழுக்க முழுக்க என்ன செய்றார்? அந்த அன்பினால பகவான் மேல உள்ள பக்தியினால அப்படி கண்ணீர் ஒழுக எப்பயுமே கிருஷ்ணரை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாளுக்கு நாள் அவங்க சாப்பாடுலாம் ரொம்ப குறைவு தான். ஜெயில இருக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப குறைவு. அதே நேரத்துல கர்ப்பஸ்திரியாக போற இருந்தாலும் கூட நாளுக்கு நாள் அவளுடைய தேஜஸ் பிரகாசமானது கூடுது. எல்லாருமே போய் கம்சன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கம்சா உன் தங்கச்சி பாக்குறதுக்கு இப்ப ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப பிரகாசமா இருக்காங்க. அங்க ஜெயில குளிக்கிறதுக்கான வசதி இல்ல, எதுவுமே கிடையாது. எப்பயுமே அடைச்சியா தான் போட்டுக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறான் உயிர் வாழ்றதுக்காக வேண்டி. அதை சாப்பிட்டுட்டு கூட அவங்க வந்து ரொம்ப புஷ்டியா ரொம்ப தேஜஸா பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அழகு கூடுது. அப்போ கம்சனுக்கே புரிஞ்சு போச்சு ஏதோ கிருஷ்ணன் வந்துட்டான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவருடைய அழகு கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா தேவகி மாதாவுடைய இதயத்துல யார் இருக்கிறா?
கிருஷ்ணர் இருக்கிறார். அப்போ அங்க இருந்து அவர் என்ன செய்யறாருன்னா அப்படி அவரே கர்ப்பத்துக்குள்ள போறார். கர்ப்பத்துல போய் வாசம் பண்றார். வாசம் பண்ணி அந்த அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்துல அவர் என்ன செய்றாரு, அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணும்போது பார்த்துட்டு சொன்னா நம்மெல்லாம் குழந்தை பிறந்தவுடன் சொன்னா எப்படி இருக்கும்? பெரும்பாலும் பார்த்தா மாதிரி தெரியும். நம்ம பாக்குறோம். ஒரு பெரும்பாலும் குழந்தை கொஞ்சம் பிறந்த உடனே பாக்குறோம். அது வந்து அந்த மழை ஜலத்தோட தான் வந்து பிறக்கும். அதை வந்து என்ன செய்றாங்க, குளிக்க வச்சியோ தொடச்சு கொண்டு வந்து போட்டு அப்புறம் தான் அதை வந்து பாக்குறதுக்கே முடியும். ஒரு குழந்தை வந்து விழுந்த உடனே பாக்குறதுன்றது எல்லாரையும் விரிச முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இந்த மழை ஜலம் இப்படி எதுவுமே கிடையாது. பகவான் வந்து பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்திருக்கிறார்? 4 கைகளோட இருக்கிறார். சங்கு சக்கர கதாபத்மத்தோட பிறந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த கோலம் பார்க்கணும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. புருஷோத்தமர் முழுமுதற் கடவுள். இந்த அண்ட சராசரங்களையே தன்னுடைய கர்ப்பத்துல ஒரு வியர்வை துவாரத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே அடக்கி வச்சிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பகவான் என்னை எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவர். எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு வச்சிருக்காரு. ஒரு சிறு துளியினாலேயே ஒரு சின்ன சக்தியினாலேயே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர். எல்லாருக்குமான தலைவர். அப்படிப்பட்டவர் ஒரு சின்ன குழந்தையா அப்படி வந்து படுத்து கிடக்கிற சங்கு சக்கர கதை தாமரையோட 4 கைகளோட வந்து பீதாம்பரம் மஞ்சப்பட்டு பீதாம்பரத்தோட கழுத்துல குண்டலங்கள் போடு மகர குண்டலங்கள், உடம்புலாம் நிறைய ஆபரணங்கள், தங்கத்துல வைர வைடூரியங்கள் ஆபரணங்கள், கையில கங்கணம் வளையல் நூபுரம் இத மாதிரி என்ன அவருடைய சுருள் சுருளான கேசங்கள் முடி பாத்தீங்கன்னா குழந்தை அப்பதான் பிறந்திருக்கிறார். ஆனா முடி கொத்து குத்தா சுருள் சுருளா மேக கூட்டம் மாதிரியான அந்த கரும் கூந்தல், கழுத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3 கோடுகள் சங்கு கழுத்து அந்த வண்ணம், அந்த கருநிற மேக சியாமம் விகித கௌசேய வாசம் சியாம வர்ணம், சியாம வர்ணத்துல அந்த மாதிரி அழகா உதடு கைகள் எல்லாம் அப்படி சிவந்து போய் அந்த பிஞ்சு பாதனை அந்த மாதிரி சின்ன குழந்தையா அப்படியெல்லாம் படுத்து கிடக்குன்னு சொல்லிப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய நபர். யாருமே நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய நபர். அவர் ஒரு குழந்தைய வந்து அந்த ஜெயிலுக்குள்ள அப்படி வந்து படுத்து கிடக்குறாரு. அது எப்படி இருக்கு அந்த காட்சி? நினைக்கவே புள்ள இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அந்த காட்சியை பாக்குறாங்க, 2 பேருமே பாக்குறாங்க. தேவிக்கும் பாக்குறாங்க, வசுதேவர் பாக்குறார். குழந்தை நம்ம எல்லாம் பிறந்த உடனே பாக்குறோம். குழந்தை வந்தா என்ன செய்யணும்? கத்தி அழுகணும், முதல் சுவாசம் எடுக்கணும். அப்பதான் நம்முடைய இதயம் நுரையீரல் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இதயம் வேலை செய்யும், நுரையீரல் வேலை செய்யாது. இந்த பூமியில உள்ள சுவாசத்தை எடுத்தாதான் நுரையீரல் வேலை செய்யும். அதுக்காண்டி என்ன செய்வான்? டாக்டர் எல்லாம் அடிப்பாங்க, கிள்ளி வைப்பாங்க. குழந்தை கத்தி அழகு, வீரர் கத்தி அழுதாதான் அந்த லங்ஸ் திறக்கும். ஆனா இங்க பகவான் கத்தல அழல ஒண்ணுமே செய்யல. அவர் அமைதி அப்படி படுத்து கிடக்குறாரு. அப்படியே அப்படி காட்சியை பாக்குறோம். அந்த ஜெயில பாக்குறோம். ஜெயில இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி அவன் மயக்கத்துல இருக்கிறான். அந்த காவலாளிகள் பூரா என்ன செய்யறான்? மயக்கத்துல இருக்கிறான். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு வந்து கடுமையான இடி மின்னல் மழை, பயங்கரமான இடி மின்னல் சத்தமும் மழையும் பாத்தீங்கன்னா இந்த மட்டுக்கும் இல்ல, பூமி பிரளயமே வந்துருச்சோ அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்பேற்பட்ட இடி மின்னலும் மழையுமா இருந்துகிட்டு இருக்கு. அதுல யோகமாயின் மூலம் என்ன செய்றாரு பகவான்? அவர் அவதாரப்பட்டதுக்கு முன்னாடி எல்லாரையுமே மயக்கத்துக்கு கொண்டு போயிட்டாரு. எல்லாமே மயங்கி தூங்கிட்டு கிடக்குறாங்க. இரவு ஒரு 11:45 சரியா 11:45 மணிக்கு என்ன செய்றாரு? பகவான் வந்து அவதாரம் பண்றார். அப்போ அந்த அவருடைய உடல் பகவானுடைய அந்த உடலில் இருந்து வரக்கூடிய அந்த திவ்யமான அந்த ஜோதி, அந்த தேஜஸ், அது அந்த அந்த சிறைச்சாலையிலே வந்து பிரகாசமாக்கி இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே தங்கமா மின்னுது சிறைச்சாலை. அந்த வெளிச்சத்துல தான் பாக்குறாங்க வசுதேவரும் தேவகி பார்த்துட்டு உடனே வசுதேவர் என்ன செய்றாருன்னா பார்த்த உடனே பகவானை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு பகவான் அவதாரம் பண்ணிட்டார். இனிமேல் இங்க எதுவுமே நடக்க போறதுல நம்மள கண்டிப்பா காப்பார். கம்சனை வந்து அழிக்கக்கூடியவர் இவர்தான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன செய்றாரு அவரு நல்லா கரங்களை கூப்பி பகவான் வந்து என்ன செய்றாரு சொன்னா ஸ்துதிக்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப தேவர்கள்லாம் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பகவானுடைய அவதாரம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய ஸ்லோகம் பார்த்திருப்போம். அவர் கர்ப்பத்துல இருக்கும்போது அவருடைய தேஜஸ், அவரை வந்து தேவர்கள் வழிபடுறது, தேவகி மாதாவை தேவர்கள்லாம் வந்து வழிபட்டது அதெல்லாம் நம்ம நேற்றெல்லாம் பார்த்திருப்போம். இந்த பாக்குறோம் அப்படி பகவான் வந்து நினைச்சாரு இவ்வளவு தூரத்துக்கு வந்து குழந்தைய வந்து அங்க வந்து படுத்து கிடக்கிறார். அப்போ வசுதேவருக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசை, தனக்கு ஆண் குழந்தை பகவானே பிறந்திருக்கிறார்.
அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வசுதேவர். நம்மளே ஒரு 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 வீட்டை பார்க்கலாம், பௌதிகமா பார்க்கலாம். ஒருத்தர் வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு சொன்னா என்ன செய்வான்? ஏன் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு ஊர் முழுக்க போன் அடிச்சு சொல்றான். எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறான்? சாப்பாடுல இருந்து பயங்கர விருந்தெல்லாம் கொடுக்குறான் ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து ஒரு பக்தனா வருது, பக்தனா வரலையோ, அதெல்லாம் ரெண்டாவது கதை. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதை என்ன செய்யறாங்க? பெரிய திருவிழாட்டம் கொண்டாடுறோம். ஆனா இங்க வசுதேவர் அவருடைய நிலைமை பாருங்க. தனக்கு வந்து சாட்சாத் பகவான் முழுமுதற் கடவுளே வந்து குழந்தையா வந்து என்ன செய்திருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி எப்படி கொண்டாடணும் இருக்கும். அதெல்லாம் ஆசைதான். ஆனா அது ஒண்ணுமே முடியாது. ஏன்? ஜெயில அடப்பட்டிருக்காரு. கம்சனுடைய அந்த ஜெயிலுக்குள்ள அடப்பட்டிருக்காரு. ஒண்ணும் செய்ய முடியல. இருந்தாலும் கூட அவர் மானசீகமாக என்ன செய்யறாரு? நிறைய நிறைய லட்சக்கணக்கான பசுக்களை வந்து என்ன செய்யறாரு? தானமா கொடுக்கிறார் பிராமணர்களுக்கு. நிறைய ஆஹ் தானியங்களையும் நிறைய நிலங்களையும் வந்து என்ன செய்யறாரு? அவர் வந்து பிராமணர்களுக்கு வந்து இருக்கிறாரு, தானமா கொடுக்கிறார். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு? அப்படி தன்னுடைய தலையை கவிழ்ந்து ரொம்ப பணிவோட பக்தியோட பக்தி பிரவாகத்தோட என்ன செய்யறாரு? கை கூப்பி என்ன செய்யறாரு? பகவானை பிரார்த்தனை பண்றாரு. அவருடைய பிரார்த்தனை பார்த்துச்சுன்னா ரொம்ப ஒரு நீண்ட நெடிய பிரார்த்தனை. பகவானே, நீங்க தான் முழுமுதற் கடவுள், நீங்க தான் புருஷோத்தமர், இங்க எல்லாத்துக்கும் கதி நீங்க தான், பூரண சக்தியும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆன நித்தியமான அந்த வடிவத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, தோன்றிருக்கிறீங்க. நான் வந்து கம்சன்ட்ட பயத்தோட இருக்கிறேன். கம்சன்ட்ட எனக்கு என்னையோட தேவிகை கொல்லுவேன்னு சொல்லி சொன்னதுனால, உங்களையும் கொல்லுவேன்னு சொல்லி சொன்னதுனாலையும் அந்த பயத்தோட இருக்கிறதுனால எங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு நீங்க தோன்றி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றோம். ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை யாரு கதி? இந்த குழந்தைக்கு யாரு கதியா இருக்குங்க? தாயும் தந்தையும் தான் கதி, இல்லையா? அந்த குழந்தையத்தான் தாய் தகப்பன் தான் காப்பாற்றணும் அந்த குழந்தைய. ஆனா இங்க உள்டாவா இருக்கு. பகவானே, நீங்க தோண்டி இருக்கிறீங்க. எதுக்காக வேண்டி? நாங்கெல்லாம் ரொம்ப பயத்துல இருக்கிறோம். இந்த கம்சன் மேல பயம். எங்களை எங்க கொன்றுவானோ, சாவடிச்சான்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. அந்த பயத்துல நாங்க இவ்வளவு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பயத்தை போக்கி எங்களை காக்கணுன்றதுக்காக வேண்டி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அவதாரம் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா இந்த நீங்க சாதாரணமா இந்த ஜட இயற்கை எங்களை மாதிரி ஜட இயற்கையுடைய ஒரு கட்டுப்பாட்டினால தோன்றியவர் கிடையாது. ஏன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்களுடைய சொந்த சக்தியினால, சொந்த உங்களுடைய ஆனந்த சக்தியினால நீங்க நினைச்சிருக்கிறீங்க, தோன்றியிருக்கிறீங்க. எங்களை மாதிரி மாயா சக்தினால கிடையாது. நீங்க தான் ஆதி புருஷர். இந்த பிரபஞ்ச தோற்றத்தை நீங்க தான் தோற்றுவிக்கிறதுக்கு உங்களுடைய சின்ன ஒரு சக்தியினாலேயே இந்த பிரபஞ்சத்தை நினைச்சிருக்கிறீங்க, படைச்சிருக்கிறீங்க. நீங்க தான் எல்லாமே. ஆதியும் நீங்க தான், அந்தமும் நீங்க தான், நீங்க தான் மத்தியம். உங்களுடைய சுவாச ஆஹ் சுவாச கால அளவுக்கு தான் இந்த பிரபஞ்சமே என்ன செய்யுது. பிரம்மாவுடைய ஆயுளே ஒரு சுவாச கால அளவுக்கு தான். ஆஹ் கர்ப்போதசாய் விஷ்ணுவாக இருந்து நீங்களே அவதாரம் பண்ணி உங்க உடல்ல இருந்து அனுசரித்து இந்த கோடிக்கணக்கான எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அனுசரித்து தோன்றி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்களே காரணோதசாய விஷ்ணுவாவும் போய் அனுசரித்து ஊடுருவி தூக்கி பிடிச்சு இந்த பிரபஞ்சத்தையும் காக்குறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் பரமாத்மாவா சிரோதசாய விஷ்ணுவா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த ஜீவராசியையும் காக்கிறதும் நீங்களாகத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பிச்சிறாரு. அவர் ரொம்ப அப்படி புகழ்ந்து சொல்றார். எப்படி வந்து இந்த ஸ்தூல பொருட்கள், சூட்சும பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கலந்த கலவை தான் இந்த 24 மூலப்பொருட்கள். அது எல்லாத்தையும் என்ன செய்யிருக்கிறீங்க? உண்டாக்கி அதையே ஒரு சரீரமாக்கி அந்த சரீரத்தையும் தூக்கி பிடிச்சு நிப்பாட்டுறது உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்றார். நீங்க தேவியுடைய கர்ப்பத்துல நீங்க என்ன செய்யிருக்கிறீங்க? இருந்து தோன்ற மாதிரி தோன்றிருக்கீங்க. ஆனா உண்மையாவே நீங்க தேவியுடைய கர்ப்பத்துல இருக்கீங்கன்னா இல்ல. நீங்க எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியவர் தான். ஆனா எங்களை காக்கணுன்றதுக்காண்டியே நீங்க என்ன செய்யிருக்கீங்க? இன்னைக்கு தேவியுடைய கர்ப்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய தோற்றத்தை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சொன்னா அதிகமான அறிவு வேணும் அப்படின்றாரு. அதனாலதான் பாக்குறோம் இந்த நாத்தியவாதி எல்லாம் இருக்காங்க, அறிவே இல்லாத பகுத்தறிவாளர்னு சொல்லியிருக்காங்க. அவனா அறிவு இல்லாதவன். அவன் என்ன சொல்றான்? கடவுளையே ஒத்துக்கிட மாட்டான். கடவுளை பத்தி அவனுக்கு ஒரு விஷயமே தெரியாது. அதனால உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? அறிவு தேவைன்ற நல்ல நிறைய அறிவு வேணும். உங்களுடைய தோற்றத்தை பத்தி, உங்களுடைய லீலைகளை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா
அதுக்கு நிறைய அறிவுன்றது வேணும். இது மக்களுக்கு ஜட இயற்கையினுடைய முக்குணங்களால என்ன செஞ்சிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, மாயினால மறைக்கப்பட்டிருக்கு. பகவானை நீங்க யாரையாவது தேர்ந்தெடுத்து உங்களுடைய கருணையை கொடுத்து அவங்களுக்கு நீங்களே என்ன செய்றீங்க, அறிவையும் கொடுத்து அதன் மூலமாக உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்றதையும் சொல்றார். ஆஹ் பிரம்ம ஜோதி சிலர் என்ன செய்யறாங்க, பிரம்ம ஜோதி அதை விரும்புறாங்க. சிலர் அந்த பிரம்ம ஜோதியில் ஐக்கியமான கலக்கணம்லாம் விரும்புறாங்க. அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க, அந்த ஒரு அது ஒரு ஜீவராசியுடைய ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக வேண்டியும் உங்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த தேஜ் அதை வச்சு என்ன செய்றீங்க, பிரம்ம ஜோதியா கொடுத்து அதையிலையும் சிலரை என்ன செய்றீங்க, இருக்க வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே மூல காரணம் நீங்க தான். என்ன, எல்லா விஷயங்களுக்கும் மூல காரணம் நீங்க தான். எல்லா விஷயங்களுக்கும் நேர்முகமாகவும் மறைமுகமான காரணமாகவும் நீங்க தான் இருக்கிறீங்க. உள்ளும் நீங்க தான், வெளிப்புறமும் நீங்க தான். எல்லாமே நீங்களா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சில எடுத்து சொல்றார். அடுத்தது ஆஹ் இது மாதிரி நிறைய எல்லா விஷயம், இந்த ஜட இயற்கையை பற்றி அவர் சில நேரங்கள்ல என்ன செய்யறாரு, வெண்மை நிறத்தோட தோன்றார். சில நேரங்கள்ல என்ன செய்யறாரு, சிகப்பு நேரத்துல தோன்றார். சில நேரங்கள்ல கருமை நேரத்துல என்ன செய்யறாரு, அவதரிக்கிறார். அப்படி அது இந்த புருஷ அவதாரம் சொல்லி சொல்றோம் இல்லையா, பிரம்மாவா வந்தது, பிரம்மாவா வெண்மையான நேரத்துல வர்றார். ஏன்னா கருமை நேரத்து கருப்பா அப்படின்றது சிவபெருமானா வர்றாரு. ரத்தம் சொல்லி சொல்லப்படுது, கருநீலம், கருநீல வண்ண நேரமாக என்ன செய்யறாரு, பகவானே வர்றார். இந்த மாதிரிலாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வண்ணங்களையும், அதாவது பிரம்மாவும் அவர் தான், சிவபெருமானவும் அவரோட தான் வர்றாரு, விஷ்ணுவாவும் என்ன செய்யறாரு, அவரே தான் அவதரிக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாரு, வர்றாரு அப்படின்னு சொல்லிதான். அதனால நீர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லி மாறி மாறி அவர் என்ன செய்யறாரு, புகழ்ந்து போற்றுறாரு. நீங்க எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்றது சொல்ல, இப்ப கம்சனை கம்சன் வழிமுறைய பின்பற்றக்கூடிய அசுரத்தன்மை உள்ள நபர்களையும் நீங்க செய்யறீங்க, அழிக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றார், பிரார்த்தனை பண்றார். அடுத்து இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி முடிச்ச உடனே தேவிகி மாதா, தாத்தாவே நம்ம போயிட்டு, தேவிகி மாதா அதெல்லாம் அறியாமல் இருந்து கிடையாது. அவர்களை போய் நீங்களே கடவுள் அப்படின்றதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, சொல்றாங்க. நீங்க வந்திருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம், எங்களை மாதிரியான ஜீவராசிகளை அறிவிக்கிறீங்க ஆதி அவனுடைய கட்டுப்பாடு விடுவிக்கிறதுக்காண்டி நீங்க என்ன செய்யிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவிகி மாதாவும் என்ன செய்றாங்க, அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. இந்த கம்சன் என்ன செய்து இருக்கிறான், இவங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காண்டி நீங்க என்ன செய்யிருக்கிறீங்க, வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்களும் தன்னுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறாங்க. நிறைய போற்றுதல்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் புகழ்ந்து பகவானுடைய ரூபத்தை எல்லாத்தையும் வர்ணிச்சு அனுப்பிச்சுறாங்க. அவங்களும் புகழ்ந்து பேசுறாங்க. இதையெல்லாம் அழகா குழந்தையா இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறார் பகவான். ஒரு சின்ன குழந்தை அப்படி படுத்து என்ன செய்யறாரு, கை கால உதறி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பகவான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா எப்பேற்பட்ட நபர், புருஷோத்தமர், இந்த அண்ட சராசரங்களுமே படைச்சவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்லாம் சொல்லி புகழ்ந்து பாடுறோம். அப்பேற்பட்ட நபர் ஒரு சின்ன குழந்தையா அங்க படுத்துக்கிட்டு இவங்க பேசக்கூடிய அந்த ஸ்துதி எல்லாத்தையுமே என்ன செய்யறாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கேட்டுட்டு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, பேச ஆரம்பிக்கிறார். பகவான் குழந்தையா இருந்து பிறந்த குழந்தை, முடியுமா, நம்ம எல்லாம் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பிறந்த அன்னைக்கே போய் அந்த செகண்டே ஒரு குழந்தை பேசிச்சுன்னு சொல்லி சொன்னா யாருமே முடியாது. ஆனா பகவான் என்ன செய்யறாரு, பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா என் அன்பார்ந்த அன்னையே அப்படிங்கிறார். அந்த அந்த வார்த்தை பார்க்க எப்படி ஒரு தாய்ன்றதுக்கு, தாய்க்கு கிடைச்ச அந்த பாக்கியம் பார்த்து வசுதேவரும் புகழ்ந்து பேசினார். என்னுடைய அன்பார்ந்த அன்னையன்றார். அந்த ஒவ்வொரு ஜீவன் மேலையும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் பாருங்க. நாம தான் அந்த அன்பை உணராம நம்ம பல பல கதைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதையிலே பாக்குறோம், மமைவ அம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன்றார். என்னுடைய அம்சம்ன்றார், என்னுடைய குழந்தைகள்ன்றார் பகவான்.
ஒவ்வொரு ஜீவராசிகள்லாம் என்னுடைய அம்சம், என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாரு. என்னைக்காவது நம்ம சொல்லியிருப்போம் என்னுடைய பகவான், என்னுடைய கிருஷ்ணன் நம்ம என்னைக்காவது சொல்லி இருப்போமா? ஒரு நாள் கூட நம்ம அப்படி கிருஷ்ணன் சொல்லி சொல்றோம், கிருஷ்ணர் முழுங்க சொல்றோம். என்னுடைய கிருஷ்ணர், என்னுடைய சகா, என்னுடைய நண்பன், என் கிருஷ்ணர் என்னுடைய நண்பன், என் பிள்ளை கிருஷ்ணர், என்னுடைய காதலன் கிருஷ்ணர், என்னுடைய எஜமான் கிருஷ்ணர், என்னைக்காச்சும் அந்த என்னுடைய அந்த உரிமையோட என்னைக்காச்சும் சொல்லி இருக்கோமா? அங்க இங்க பாக்குறோம். பகவான் சொல்றார், பகவத்கீதை படிக்கும்போது தெரியும். என்னுடைய ஜீவராசிகள், என்னுடைய குழந்தைங்க அப்படின்றார். என்னுடைய பக்தன் அர்ஜுனன் சொல்லும் போது சொல்றாரு, நீ என்னுடைய பக்தனும் நண்பனும் ஆகலான்றாரு. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நீ என்னுடைய பக்தனும் நண்பனு அதெல்லாம் சொல்லல. ஆனா பகவான் சொல்ற நீ என்னுடைய பக்தன், ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு அவர்தான். இந்த மாதிரி அன்பு செலுத்துறதுல பகவானுக்கு நிகர யாருமே முடியாது. அதான் இங்க சொல்றாரு, என் அன்பார்ந்த அன்னையே அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையே போதும் தேவி மாதாவுக்கு என்ன எங்க இருக்கிறோம் என்னன்றதே இல்லை. அப்படி அந்த சிறைச்சாலை தேர்ல கம்சனை பத்திர பயம்ல ஒண்ணுமே இல்லை. இந்த அன்பு ஒண்ணு போதும். இந்த ஒரே வார்த்தையில பகவான் முழு அன்பை என்ன செய்றாரு, இந்த தேவி மாதாட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, சுயம்பு மனு காலத்துல நீங்களும் இந்த வசுதேவர் நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு பிரஜாபதியாக வாழ்ந்து வந்தீர்கள் அப்படின்றார். பிரஜாபதியாக நீங்க 2 பேரும் சுயம்பு மனு, முதல் மனு. இப்ப இருக்கிறது யாரு, வைவஸ்வத மனு இல்லையா, முதல் மனு நம்ம படிக்கிறோம் பாகவதத்துல. முதல் மனு பிரம்மால இருந்து மனு, மனுவில இருந்து அப்படி அந்த பரம்பரை பிரதவர்தன், பிரியவர்தன், உத்தானுபாதன் அவங்களோட சோழலாம் படிக்கும்போது முதல் மனு சுவயம்பு மனு, அவங்களுடைய மனைவி வந்து சதரூபு. அவங்க காலத்துல இவங்க வந்து நினைச்சிருக்காங்க பிரஜாபதிகளா இருந்தாங்க. யாரு, வசுதேவரும் தேவகி மாதாவும் பிரஜாபதிகள், பிரஜைகளை உருவாக்கக்கூடிய அந்த நபர்களாக அவங்க இருந்தாங்க. என்ன பேர்ல இருந்தாங்க, சுதப்பா பிரிஷ்ணின்றது. தேவகி மாதாவுடைய பேர் வந்து அப்போ வந்து பிரிஷ்ணி, வசுதேவருடைய பேர் வந்து சுதப்பா அப்படின்ற பேர்ல நீங்க என்ன செய்வீங்க இருந்தீங்க. ஜனத்தொகைய பெருக்கிறதுக்காக வேண்டி பிரம்மா வந்து உங்களுக்கு செஞ்சாரு, உங்களுக்கு அந்த அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். என்ன அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரொம்ப கடுமையான தவம் இருந்து என்ன ஒழுக்கங்கள் எல்லாம் பயிற்சி பண்ணி நிறைய கடுமையான தவங்களோட நீங்க செஞ்சீங்க. புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி ரொம்ப வெயில்லையும் மழையிலையும் கூட கடுமையான தவங்களை வந்து செய்யுங்க, பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல நான் வந்து உங்க இடத்துல வந்து கேட்டேன், எவ்வளவு காலம் இந்த மாதிரி இருந்தீங்க கடுமையான தவம்ன்றது, எல்லா புலன்கள் எல்லாம் கட்டுப்படி செஞ்சு நீங்க ரொம்ப தவம் இருந்தீங்க எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னா 12,000 தேவ வருடம். நமக்கு ஒரு வருடம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். இது மாதிரி 360 நாள், 360 வருடம் தேவர்களுக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு சதுரயுகம். ஒரு சதுரயுகம் ஆண்டு அப்ப 43,00,000 ஆமா 43 லட்சம் வருடம். 43 லட்சம் வருடம், கிட்டத்தட்ட 43 லட்சம் வருடம் இந்த மாதிரி கடுமையான தவத்தோட நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க, புலநடக்கம் பண்ணி நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன செய்யல, முக்தி வேணும் எங்களுக்கு வந்து, வேற ஏதாச்சும் முக்தியோ மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் கூட ஒண்ணுமே கேட்கலாம். அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க, பகவானுக்கு தொண்டு செய்யணுன்றதை விரும்பினாங்க. பக்தனுடைய விருப்பம் எப்பயுமே இப்படிதான் இருக்கு. முக்தியை கூட என்ன செய்ய மாட்டான், பக்தன் விரும்ப மாட்டான்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான தூய பக்தருடைய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அவங்க முக்தியை பத்தி எல்லாம் கவலைப்படல, அதை பத்தி எல்லாம் கூட கேட்கல. அவங்க கேட்ட ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, பகவானுக்கு தொண்டு செய்யணும். பகவானே நீங்க வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து குழந்தையா பிறக்கணும். அவங்க அதைதான் கேட்கிறாங்க. ஏன்னா அப்படி குழந்தையா வரும்போது என்ன செய்ய முடியும், பகவானுக்கு சிறந்த முறையில தொண்டு செய்யணும். இந்த லோகத்திலேயே இருந்து தொண்டு செய்யலாங்க. நம்ம எல்லாம் அப்படி பாக்கியம் இல்லை, நம்ம கோலோகம் போனாதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கேயே பகவான் இருக்கிறார், ஏன்னா வீட்லயும் இருக்கிறார், கோவில்லையும் இருக்கிறார். நம்ம பகவானுக்கு என்ன செய்யறோம், நேரடியா தொண்டு செய்யறோம். ஆனா அவங்களுடைய தூய்மை, அவங்களுடைய தவ வலிமை, பகவான் வந்து ஒரு குழந்தையா தான் வீட்டுல வந்து பிறந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுல இருந்து அது சோறு விட்டுறதுல இருந்து பல விதமான தொண்டுகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து என்ன செய்யறாரு, இப்ப வந்து பிறந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து என்ன செஞ்சேன், உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்தேன். எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஹ் ஆஹ் அதித்தி அதித்திக்கும் கஷ்யப்பருக்கும் அவர் வந்து என்ன செய்யறாரு, வாமன தேவராக வந்தார் இல்லையா.
அதித்தி கசியபருக்கு வந்து என்ன செஞ்சாரு, வாமன தேவராக வந்து பிறந்தார். அப்பவும் வந்து அவர் என்ன செஞ்சாரு சொன்னா, முக்தி வரம் கேட்காம விட்டதுனால அவர் வந்து என்ன செய்றாரு, இப்போ வந்து பிறந்திருக்கிறாரு. ஆஹ் ஓகே. அதாவது வாமனர் உபேந்திரன் இந்திரனுக்கு தம்பியாக என்ன செய்றாரு, உபேந்திரனாக வந்து அவர் வந்து பிறந்தாரு. அது அவர் கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச காலம் தான் அவருடைய லீல. அங்க இருக்கும்போது கொஞ்ச காலம் தான் அவருக்கு வந்து அந்த ஆசை திருப்தி எல்லாம் இது பண்ண முடிஞ்சுச்சு. இருந்தாலும் கூட மூன்றாவது முறையாக உங்களுடைய தபத்துக்காக நினைக்கிறேன், மூன்றாவது முறையாக நான் இப்ப வந்து பிறக்கிறேன். முதல் தடவை அவர் பிறந்தது வந்து ரிஷி கர்ப்பா, அவங்க தாயுடைய பேர்லயே என்ன செஞ்சாரு, கிருஷ்ணி கர்ப்பான்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இரண்டாவது முறை அவர் வந்து வாமன தேவர் உபேந்திரனாக அழைக்கப்பட்டார். இப்போ வந்து என்ன செய்திருக்கிறாரு, கிருஷ்ணராக என்ன செய்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதெல்லாம் எடுத்துடலாம். மூணாவது முறை உங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்றாரு, அவரே தன்னை வந்து வெளிப்படுத்தி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே, இதெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, பகவான் வந்து நிச்சயிக்கிறாரு, இப்படி வந்து பிறந்திருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. கம்சனுக்கு நேரம் தெரிய வந்திருக்கும். கம்சன் தானே என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைய கொண்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி பதஷ்டம் ஆகுது. தெரியும், வசுதேவருக்கு தெரியும் வந்திருக்கிறது முழுமுதற் கடவுள். அவர் வந்திருக்கிறது எதுக்காண்டி, கிருஷ்ணனையும் சாரி கம்சனையும் கம்சனுடைய கூட்டாளிகள் எல்லாம் கொல்லணுன்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறார். பகவானை எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவருடைய அந்த அன்பு, அந்த தன் குழந்தை மேல உள்ள அன்பு, பகவான் மேல உள்ள அன்பு அவர் உள்ள பதபதைக்குது. ஐயோ, இந்த கம்சன் வந்தானா நம்ம பிள்ளைய நினைச்சிருவான், கொண்டுவானே நம்ம பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள பதபதைக்குது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்ன உடனே பகவானே என்ன செய்யறாரு, ஆசிரியர் சொல்றாரு, ஓ தந்தையே, நீங்க என்ன செய்யலாம், ரொம்ப நேரம் இங்க வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், வேகமா என்ன செஞ்சிருங்க, கோகுலத்துக்கு விருந்தா, சாரி மதுரா, இந்த சைடு யமுனைக்கு ஒரு கரையில வந்து மதுரா, அடுத்த கரையில வந்து என்ன செய்யுது, கோகுலம் இருக்குது. கோகுலத்துல இருக்கக்கூடிய நந்த மகாராஜா வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. ஏன்னா யசோதைக்கு வந்து, யசோதா மாதாவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அங்க கொண்டு போய் என்னை போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைய தூக்கிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வசுதேவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் கையில பூரா விலங்கு கட்டி போட்டுருக்குது. என்ன இடுப்புல, கால்ல, கையில எல்லாத்துலயுமே விலங்கு கட்டி போட்டுருக்கு. அவரு அதுக்கு மேல கொஞ்சம் கூட பொறுக்க முடியல. இந்த ஆர்டர் வந்ததுதான், பகவான் இருந்து இந்த வார்த்தை வந்ததும் எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்துமேன்ட்டு என்ன செய்றாரு, அப்படி அப்பதான் பிறந்த குழந்தை கிடக்குது. அப்படி என்ன செய்றாரு, தூக்குறாரு, அள்ளி தூக்கிட்டு என்ன செய்றாரு, ஓடுறாரு. பகவானே வந்துட்டாரு. பகவான் அந்த பிறகு எதுக்காண்டி வந்திருக்கிறாரு, வசுதேவர் தேவியை விடுவிக்கத்தானே வந்திருக்கிறாரு, இல்லையா? எப்ப வந்து நம்ம வந்து பகவான் பிறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னோமோ, அப்பவுமே நம்ம எல்லா கட்டுல இருந்து விடுபட்டோம். அதைத்தான் சொன்னாரு, இன்னும் ஒரு பிறவி எடுக்க வேண்டாம்ன்றதுக்கான அர்த்தம் என்ன, நம்ம இந்த ஜட ஜட கட்டுக்கள்ல நிறைய நிறைய பந்த பாசங்கள்ல இருந்து எத்தனையோ பொருள்கள் மேல, பௌதிக விஷயங்கள் மேல நமக்கும் நிறைய பற்றுதல், அதுதான் நிறைய முடிச்சுகளா போட்டு நம்ம நினைச்சு திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறக்கணும்ன்ற அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த கட்டு, இந்த முடிச்செல்லாம் ஒரு செகண்ட்லயே அறுந்துரும். எப்போ பகவான் அவதாரம் பண்ணிட்டார், கிறிஸ்தர் வந்து பிறந்துட்டாரு சொன்ன மாத்திரத்திலேயே இந்த கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், அவந்துருச்சு. சோ அதனால பகவானே பாக்குறாரு, என்னடா இது, நம்ம பக்தினால இப்படி இருக்குன்னு. பக்திக்கு பரவசத்துல என்ன நான் இருக்கிறோம், என்ன சூழ்நிலை இருக்குன்னு கூட தெரியாம இப்படி போறாருன்னு சொல்லி பகவானே அவருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்துக்கிறார். ஏன்னா அப்படின்னு சொன்னா அந்த கட்டுகள் எல்லாம் உடனே அவிழ்க்கப்பட்டுச்சு. அப்போ இங்க ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, ஜெயில் மூடி கிடக்குமே, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த அன்பு, அந்த அன்புனால என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா, தூக்கிட்டு வேகமா ஜெயில விட்டு ஓடணுமே, கம்சன் வந்தவங்களே போயிட்டு அங்க கோகுலத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு இங்க வரணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாங்க, ரொம்ப வேகமா ஓடுறார். இதே நேரத்துல அங்கேயும் பார்க்கலாம், கோகுலத்துல அங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு லீலை. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் அதை மட்டும் நான் பேசிட்டு பாடிக்கிறேன். கோகுலத்துல பார்க்கலாம், அங்க யசோதா மையா, அங்கேயும் இதே மாதிரி இடி மின்னல் பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. யசோதா மையா, அவளுக்கும் வந்து குழந்தை பிறக்க போகுது. அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த பேர்காலம் பார்க்கறதுக்காக நினைச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோபி, வயசான கோபிகள்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்ப யோக மாயை மூலமாக என்ன செய்யறான்னு சொல்லிட்டுன்னா, அங்கேயும் வந்து இங்க எப்படி அந்த காவலர்கள், ஜெயில் காவலர்கள் எல்லாத்தையும் யோக மாயை மூலமா தூங்க வச்சுட்டாரோ,
அதே மாதிரி அங்க உள்ளவங்களையும் தூங்க வச்சுட்டார் யோகமாயா மூலமா கிருஷ்ணர். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கோகுலத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ல இருந்து எல்லாம் தூங்கிட்டாங்க. சரி, மற்றவங்க எல்லாம் தூங்குனாங்க. சரி, பேறுகாலம் பார்க்கணும்னு வந்தாலே அவளாவது முழிச்சுக்கிட்டு இருக்கணும்ல. அவளும் தூங்கிட்டா. எப்படி இருக்கு இந்த கொடுமை? அவதான் பேரளம் பார்க்கணும், யசோதா மையாவுக்கு பேரளம் பார்க்கணும் சொல்லியே வந்திருக்கிறா. வந்தவ அவள் என்ன செஞ்சிட்டா? தூங்கிட்டா. சரி, இதாவது கூட ஏத்துக்கல. ஏதோ பாவம் வந்தா அவ பகல்ல வேலை பார்த்திருப்பா, அசதி. அவ தூங்கிட்டானா பரவாயில்ல. பிள்ளை பெத்தாலே யசோதா, அவளே தூங்கிட்டாளாம். அவளுக்கே தெரியாத குழந்தை பிறந்தது. எப்படியா இருக்கும் பாருங்க. அதான் சொல்றாங்களே, சுகப்பிரசவம் சுகப்பிரசவம். சுகமான பிரசவம் செஞ்சோன்னா யசோதா பெத்ததான் உண்மையான சுகமான பிரசவம். எந்த வழியும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவளே ஆழ்ந்து தூங்கிட்டாலும் எப்ப குழந்தை பிறந்தது என்னமே தெரியாது. என்ன ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு யோகமாயா மூலம் எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டாரு. யசோதைக்கே தெரியாது குழந்தை பிறந்தது. அந்த அளவுக்கு அவளும் தூங்கிட்டான். அப்போ வசுதேவர் என்ன செய்யறாரு? குழந்தைய தூக்கிட்டு இங்க மேல வர்றாரு. ஜெயில்ல மேல வர பாக்குறாரு. பார்த்தா இடி மின்னல், ஒரே இருட்டு. மழை வேற அடிச்சு ஊத்துது. பிரளய கால மழை மாதிரி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. இவருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. என் பிள்ளைய கொண்டு போய் எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும், கிறிஸ்தரை காப்பாத்தி ஆகணும். அந்த கரையில கொண்டு போய் என்ன செய்யணும்? யசோதா வீட்டுல போட்டுட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு ஓடி வரன்றது ஓடுறாரு. பகவான் பாக்குற இவன் என்னடா பக்தி, இவனுடைய பக்தி அளவுக்கு மீறினதா இருக்குது. நம்ம இப்பதான் பிறந்ததுக்கு ஒரு மலைக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டு போகணும், ஒரு பிள்ளைய பாதுகாப்பா கொண்டுட்டு போறதுக்கா இல்லையே. என்னை காப்பாற்றணுக்காண்டி இவ்வளவு ஆர்வமா ஓடிட்டு இருக்கானே, என்னதான் செய்ய? அவரும் ஜெயில இருக்கிறார். அவருடைய பக்தி பரவசத்துல என்ன பாக்குறோம் நம்ம. இதுல எல்லாம் படிச்சிருக்கு, பார்த்த பாகத்தை படிக்கலாம். மகாபாரதத்துல ஆஹ் தூதுவனா போயிருக்கும் போது அங்க விதுரனுடைய வீட்டுக்கு போயிட்டு விதுராணி அந்த பகவான் வந்துட்டாரேன்ற அந்த பரவசத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தவர் ட்ரெஸ் கூட போடாம வந்துடும். உடம்புல துணி கூட இருக்க, துணி மாத்திரன்ற உணர்வு கூட இல்லையா. பகவான் வந்துட்டாரு. அந்த அன்பு, என் பிள்ளை வந்துட்டானே, கண்ணே வந்துட்டானே, கண்ணே வந்துட்டான். காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்துட்டானே. வரும்போது சும்மா இல்ல, வரும்போதே ஓ விதுராணி எனக்கு பசிக்குது பசிக்குதுன்ட்டு வர்றாரு. ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதா, கண்ணனுக்கு பசிக்க என்ன செய்வேன் நானு? இப்பதான் எல்லாத்தையும் கொண்டு போய் பசுக்கு போட்டுட்டு சாப்பிடல, கண்ணே வரலன்னு சொல்லிட்டு பழசாயிடுச்சுன்னு சொல்லி போய் பசுக்கு போட்டு வந்தேனே, இந்த நேரத்துல பசிக்குது மாட்டானே, ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பரவசம். அப்ப என்ன செய்யற, துணி கூட இல்லையா, ஓடி வந்தா. என்ன வந்து பாக்குறாரு, அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு கொஞ்சம் வாழைப்பழம் அரிச்சு அதை தூக்கி கொண்டு வந்து ஓடி வந்து உட்கார்ந்துட்டு, கிருஷ்ணா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தரையிலேயே உட்கார வச்சுட்டா. கண்ணனுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணுமே கூட தெரியல. அந்த மாதிரியான பக்தி. என்ன செய்யறது ஏன் செய்யறது, தன்னை மறந்த நிலை. கிருஷ்ணர் தான் பாக்குறாரு, ஐயோ தாய் நம்மளுக்கு முன்னாடி இப்படி துணி கூட எல்லாருக்கும் தன்னுடைய உத்திரையை எடுத்து அவர் மேல அடிக்கிறாரு, போத்தி விடுறாரு. அவளுக்கு அந்த உணர்வும் இல்ல. அவர் போத்தி விட்ட உணர்வும் இல்ல, துணி இல்லாத உணர்வும் இல்ல, எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறார். உடனே வாழைப்பழம் சரி பசிக்குது அப்படின்னு பசிக்குதுன்னு கேட்டானே அப்படின்ட்டு நினைச்சான். வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு பழத்தை தூக்கி போட்டு கிருஷ்ணரும் அவ்வளவு அன்போட நினைச்சாரு. அவ்வளவு அன்பு. அந்த அன்புக்கு ஈடே கிடையாது. கிருஷ்ணர் அந்த தோலை வாங்கி கண்ணீர் ஒழுக சாப்பிட்டு இருக்கிறாரு. விதுரர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்து என்னடா வேகமா ஓடி அடிச்சு எழுப்பி போங்கிட்டு போய் உட்கார்ந்து சொல்லிட்டு என்ன செய்றாரு, விதுரர் கொடுத்தாரு, தோட்டத்தை கொடுத்தாரு. கிருஷ்ணர் சொன்னார், ஓ விதுரா, விதுராணி கொடுத்த அந்த தோளுடைய சுவை உன்னுடைய பழத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி. அந்த அன்பு, பக்தி, அந்த நிறமிஞ்சின அன்பு, பரவச நிலை, என்ன செய்யறோம் ஏது செய்யறது தெரியாத அந்த நிலை. சோ அதே மாதிரிதான் இங்க வசுதேவரத்திலையும் பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல, என் பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாற்றணும், கண்ணனை காப்பாத்துன்ற அந்த வெறியோட என்ன செய்யறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப பகவான் தான் பார்க்கிறார். உடனே என்ன செய்யறாரு, அவரே வந்து ஆதிசேஷனாக மாறி அவரே என்ன செய்யறாரு, கொடை பிடிக்கிறார். இருட்டு வேற, இருட்டு. இந்த பகவானுடைய உடல் அந்த வந்த தேஜஸ்ல தான் என்ன செய்யறாரு சொன்னா, அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்திலே என்ன செய்யறாரு, ஓடுறாரு. ஓடிக்கிட்டு இருக்கிறார், ஓடுறாரு. நேரம் யமுனை கரை பக்கம் தாங்க. யமுனை கரைக்கே ஓடிட்டார். யமுனைக்கு வந்து சந்தோஷம். பொதுவா எல்லா நதியிலுமே பகவான் அவதாரம் பண்றாருன்னு சொல்லிட்டு நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு பார்த்தோம். யமுனையும் அந்த மாதிரி கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. வெள்ளக்காடு, எங்க பார்த்தாலும் வெள்ளம். என்ன
கால் வச்ச இடம் எல்லாமே தண்ணி நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது. யமுனையும் அந்த மாதிரி கரவரன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அந்த வெள்ளத்துக்குள்ள இறங்குறாரு இவரு. எப்படி நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த கரைக்கு கொண்டு போய் இப்போ இப்போ 8-10 மைல் இருக்கும் அன்னைக்கு யமுனையுடைய நீளம். அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய யமுனையை கடந்து எப்படி நம்ம போக முடியும்? இவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த கவனம்லாம் இல்ல. எப்படியோ கண்ணனை கொண்டு போய் நான் என்ன செஞ்சிடணும், பாதுகாப்பா கொண்டு போய் யசோதையுடைய வீட்டுல போய் சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு கரையில இறங்கி தண்ணிக்குள்ள இருந்து தடபடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பகவான் பாக்குறாரு இவனுடைய பக்திக்கு அளவே இல்லை, என்னதான் இவனை செய்யறதுன்னு சொல்லி. வசுதேவர் அந்த மாதிரியான அன்பு பகவான் மேல. யமுனைக்கு இன்னும் சந்தோஷம். எப்படியாச்சும் பகவானை நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆலிங்கனை பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவளும் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுறா. அப்படியே வசுதேவர் இடுப்பு அளவுக்கு முழங்கால் அளவுக்கு நனைஞ்சு உள்ள முங்குச்சு. இடுப்பு அளவுக்கு முங்கினாரு, மார்பளவுக்கு, கழுத்தளவுக்கு முங்குச்சு, தலையே முங்கிருச்சு. மூச்சு விடுறமா மூச்சு இருக்கா அதை பத்தி எல்லாம் தண்ணிக்குள்ள அவரோட வேகமா போய்கிட்டு இருக்கிறார். நம்ம தலைக்கு மேல குழந்தை இருக்குதே, அவனுக்கு என்னமா ஆயிருமோ அதை பத்தி எல்லாம் இல்ல. கொண்டு போய் நான் எப்படியாச்சும் கோகுலத்துல கொண்டு போய் கம்சவரங்களை சேர்த்து போயிட்டு இருக்கிறார். யமுனா தேவி பெருக்கெடுத்து ஓடுறார். பகவானுடைய அந்த பிஞ்சு பாதங்கள் மட்டும் அந்த கூடை விட்டு வெளியில அடிச்சுட்டு இருக்கு, அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பாதம் அப்படி பாதத்துல வந்து அப்படி யமுனை வந்து என்ன செஞ்சாங்க, அப்படி தடவுனா அந்த ஸ்பரிசம், அதுலயே அவளுக்கு ஆனந்தம். போது இந்த பிறவி, நான் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் பகவானுடைய பாதத்தை அப்படி தன்னை தலையில தாங்கிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அது பட்ட மாத்திரத்திலே அப்படியே அந்த சிலிர்ப்புலயே என்ன செஞ்சுட்டான். நமக்கு அப்படி என்னைக்காச்சும் அந்த ஒரு சிலிர்ப்பு, நம்ம ஒரு குழந்தைகளையோ ஏதாவது அது கொஞ்சம் போது அந்த குழந்தைகளை பார்க்கும் போது இல்ல பகவான் நம்ம வழிபடுறோம், பகவான் மேனியை தொட்ட உடனே ஒரு சிலிர்ப்பு எல்லாமே அடங்கி போகும். எந்த ஆசைகள் என்னவா இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு வினாடியில நம்முடைய என்ன விஷயங்களா இருந்தாலும் அடங்கி போகுங்க. அதே மாதிரி அங்க காளிந்தி என்ன செஞ்சுட்டா அப்படியே அடங்கிட்டான். ஒண்ணுமே இல்ல, அந்த சிலிர்ப்பு, அந்த பகவானுடைய அந்த பாதம் பட்ட அந்த சிலிர்ப்புல அவளுக்கு எல்லா ஆசைகளும் அப்படி நிறைய ஆயிடுச்சு. எல்லாம் அடங்கி போச்சு. அப்படி வழி விட்டா, ரெண்டா பிளந்து வழி விட்டா. வசுதேவர் போய் ஓடிட்டு தான் இருக்கிறார். ஓடி போனார். அங்க பார்த்தா அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. யசோதாவுக்கு நல்ல தூக்கம். குழந்தை மட்டும் அங்க கத்திட்டு கிடந்துகிட்டு இருக்குது. அங்க பெண் குழந்தை யோகமாயா அங்க படுத்திருக்கிற. உடனே கிருஷ்ணரை கொண்டு போய் வேக வேகமா அங்க போட்டுட்டு, என்ன என் பிள்ளைய நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், சேஃபா கண்ணனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியில என்ன செய்யறாருன்னா, அப்படி அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு அவரு மறுபடியும் மதுரா ஜெயிலுக்கு திரும்பி வர்றார். கட்டுகள் அவருக்கு வந்து யசோதைக்கு தேவையும் கட்டுகள் வந்து கொடுத்து வர்றார். இங்க வர்றார், உள்ள கொண்டுட்டு வர்றார், ஜெயிலுக்குள்ள வர்றார். ஜெயிலுக்கு வந்தா இங்கேயும் வந்து அவர் வர்ற வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, காவலாளிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே இருட்டு. இந்த பெண் குழந்தைங்க வந்தா, ஜெயிலுக்கு வந்தா, உள்ள வந்தா, தேவகியமும் பார்த்தா, வசுதேவரையும் பார்த்தா, பார்த்த உடனே ஒரு சத்தம் வீர்னு கத்துனா. அந்த வீரிட்டு கத்துன சவுண்டு கம்சனுடைய இதயத்துல போய் இடி மாதிரி இறங்கிட்டான். அந்த கத்து. பொம்பளை பிள்ளை மாயா தேவி இல்லையா, காளி மாதா, அவ கத்துன கத்து அவ்வளவு இடி மின்னல் மலைகளுக்கு இடையிலையும் இவ போட்ட சவுண்ட் அப்படி கம்சனுடைய காதுக்குள்ள அப்படி ரீங்கார மாதிரி அப்படியே உள்ள வந்து இடி பாஞ்ச மாதிரி இருந்துச்சு அவனுக்கு சத்தம். அந்த சத்தத்துல எல்லாரும் பதறி அடிச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் காவலாளிகள் எல்லாம் பதறி அடிச்சு அப்படியே திட்டுக்கிட்டு முடிச்சு அப்படி வந்து நிக்கிறாங்க. நின்று பார்த்தா அப்பதான் தெரியுது கம்சனுக்கு வந்து குழந்தை பிறகு, சாரி, வசுதேவருக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அப்படி உடனே கம்சனுக்கு போய் தகவல் சொல்ல போயிட்டாங்க. அவளே சொல்லிட்டா, நான் வந்துட்டேன்டா உன்னை அழிக்கிறதுக்குன்றதுக்கு காளி மாதாவே சொல்லிட்டா. ஏன்னா இருந்தாலும் கூட போய் இவங்களுடைய அது காவலாளிகள் போய் சொல்றாங்க, வசுதேவருக்கும் தேவிக்கும் இருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இவனுக்கு நம்ப முடியல, என்ன இது 8வது குழந்தை ஆம்பளை பிள்ளை எல்லாம் பிறக்கும் சொல்லி ஆசிரியர்கள் அன்னைக்கே சொன்னது, பொம்பளை பிள்ளை நல்லா பாத்தீங்களா? ஆமா பொம்பளை பிள்ளை தான், அதை நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்சனம் வரோம், அந்த குழந்தைய அப்படி செவத்துல அடிச்சு கொல்லன்றக்காண்டி. அப்போ தேவிக்கு மாத்தா ரொம்ப உருக்கமா பிரார்த்தனை பண்றா. அந்த பிரார்த்தனை ரொம்ப நிகழக்கூடியதா இருக்கும். அவ வந்து பிரார்த்தனை பண்றா, ஓ அண்ணா கம்சனே, எல்லா பிள்ளைங்களையும் கொன்ன, இது பெண் குழந்தை, நீ வந்து தாய் மாமன். இந்த பெண் குழந்தைக்கு எல்லா சீர்களும் செய்ய வேண்டிய, எல்லா சடங்குகளும் செய்ய வேண்டிய தாய் மாமன் நீ. அதனால பெண் குழந்தை உன்னை எப்படி கொல்ல முடியும்? உனக்கு ஆண் குழந்தை தானே கொல்ல போகுது, தவறுதலா தானே வந்திருக்குது. இந்த பெண் குழந்தை உன்னை கொல்ல போறது இல்லையே, நீ ஏன் வந்து கெட்ட பேர் எடுக்க போற? பாரு, இது குழந்தை பாரு, உன்னை மாமான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய குழந்தை. உன் காதல தான் உட்கார வச்சு காது குத்துறதுல இருந்து சோறு ஊட்டுறதுல இருந்து எல்லா சடங்கும் உன் மடியில தான் உட்கார வச்சு செய்ய போறோம்.
அப்படிப்பட்ட இந்த குழந்தைய நீ வேண்டாம், ஒண்ணும் கொள்ளாத, கெட்ட பேர் வேண்டாம், விடு அப்படின்னு சொல்லிதான் பிரார்த்தனை பண்றான். இருந்தாலும் கம்சன் கல் நெஞ்சக்காரன், அசுரன் இல்லையா? அந்த குழந்தை என்ன செய்யறான்? அப்படி செவத்துல அடிச்சு கொல்லலாம்னு சொல்லிட்டு செவத்துல ஓங்கி எறியறான். அது போன குழந்தை, அப்படியே பறந்து போன குழந்தை அப்படியே என்ன செய்யுது? 16 கைகளோட அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டு சினிமா வாகனத்தை அப்படியே நாக்கெல்லாம் தொங்க போட்டு அப்படி பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு ரூபத்தோட காளியாக வந்து என்ன செய்றான்? காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அப்படி காளி மாதா பேசுற, ஓ மூடனே, அந்த வார்த்தை முதல்ல ஆரம்பமே அப்படித்தான் சொல்ற, ஓ மூடனே கம்சா, உன்னை நானே கொன்றுவேன், ஒரு செகண்ட் கூட எனக்கு ஆகாது. என்ன உன்னைய ஒரு ஒரு சனத்துல நான் உன்னை கொன்றுவேன். இருந்தாலும் பகவான் உன்னை முடிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு? சங்கல்பம் பண்ணியிருக்கிறார். அதுக்கான உன்னை நான் விட்டு வச்சிருக்கிறேன். பகவான் அவதாரம் பண்ணிட்டார். உன்னை கூடிய விரைவில் என்ன செய்வாரு? உன்னை முடிப்பார். அதனால நீ ரொம்ப இருமாப்போட இருக்க வேண்டாம். நீ என்ன செய்யற? கூடிய சீக்கிரமே அழிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க? அங்க இருந்து மறையிறாங்க. இந்த பாகவத புராணம் பிறப்பாருடைய அழகான ஒரு வர்ணனை. இது நல்லா படிச்சு நல்லா உண்மையாவே பக்தி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வர்ணிக்கணும். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். ஸோ அப்படி பகவானுடைய அந்த மாதிரியான அவதாரம். அதுக்கு பிறகு நிறைய கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம் கிருஷ்ண புக்ல. இன்னும் வரக்கூடிய இந்த புருஷோத்தமார்ல நிறைய பக்தர்கள் இந்த மாதிரியான வர்ணனைகள் கொடுக்க இருக்கிறாங்க. ஆனந்தமா இந்த புருஷோத்த மாதத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நமக்கு வந்து ஈப்போ இன்ஸ்டியூட். ஸோ இன்ஸ்டியூட்ல நிறைய அட்மின்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சேவைகளை செய்யறதுக்கான நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கலந்து வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। எதுவும் Hare Krishna. Thank you, Prabhu. Hare Hare Krishna. Krishna Hare Prabhu. Krishna, Thank you. Prabhu.